வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிறுபருப்பு பச்சை மிளகாய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. சிறுபருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 3 தக்காளி 3 வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். குக்கரில் வைக்கல, நான் தனியாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. வேகும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா சூப்பராக வெந்துடும் சிறுபருப்பு. தாளிக்க எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியணும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ தாளித்து தான் சேர்த்துக்கலாம். தாளிச்சதை கொட்டி திரும்ப ஒரு தடவை நம்ம கொதிக்க விட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சிறுபருப்பு சாம்பார். இது இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் இட்லிக்கு. இன்னும் கொஞ்சம் கேட்டு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை பாத்திரத்தில் நீங்கள் வச்சு பாருங்கள், சாம்பார் சூப்பராக இருக்கும். சிறுபருப்பை வந்து குக்கரில் போட்டோம்னா நல்லா கொலன்னு ஆகிடும். அது கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.